ஓகே. இப்ப எதுக்காக இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். இப்ப நம்மட்ட யாராவது வந்து வோல்டேஜ்னா என்ன? கரண்ட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்ட்ல வரக்கூடியது நம்ம காலேஜ்ல படிச்ச டெஃபினிஷன். அப்படி இல்லன்னா இப்ப ரீசென்ட்டா கூகுள்ல பார்த்த டெஃபினிஷன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இதே வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நம்மட்ட ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம படிச்ச டெஃபினிஷன நமக்கு தகுந்த மாரி நம்ம மைண்ட்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அத எப்படி ஈஸியா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்த கதைக்கு பேர் வந்து எலக்ட்ரிசிட்டி யூனிட் இன்வென்ஷன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இந்த கதை நடந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1750 அதாவது கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதை நடந்தது அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்மகிட்ட ஒரு மேன் பவர் ஏஜென்சி இருக்காங்க. ஸோ அவங்களோட பெரிய பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேன் பவர் சப்ளை பண்றது தான் வந்து அவங்களோட பெரிய பிசினஸா இருந்தது. என்ன காரணம்னா, அந்த டைம்ல கரண்ட் இல்ல. அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்ல அப்படின்னா, எல்லா வேலைகளையும் மேன் பவர் வச்சு தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால அவங்களோட பிசினஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ப்ராஃபிட் லெவலும் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ இது நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில திடீர்னு அவங்க பிசினஸ்ல ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, ஸோ அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிச்சது. அப்போ வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரொம்ப அதிகமா இல்ல அப்படின்றதுனால, நெறைய வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ உடம்பு சரியில்லாம போய் இறக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கலாம் வந்து எனக்கு சம்பளம் பத்தல, ஃபெசிலிட்டி பத்தல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால அந்த மேன் பவர் ஏஜென்சி அந்த ஃபேக்டரிக்கு சரியான அளவுக்கு மேன் பவர சப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க பிசினஸ்ல பெரிய அளவுக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த மாரி பிரச்சனைகள எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு பெரிய மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல என்ன டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேன் பவர் ஏஜென்சிய நடத்தணும். ஆனா அது ஹியூமன்ஸ பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாரி ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது தான் வந்து இன்விசிபிள் மேன் பவர். அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு இன்விசிபிள் மேன் பவர அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே. இப்ப கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ இப்ப கண்டுபிடிச்ச விஷயத்த வச்சு நம்ம எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ என்ன காரணம்னா, நம்ம ஹியூமன்ஸ் அதாவது அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூமன்ஸ வச்சு நம்ம வேலை வாங்கும்போதே நம்ம நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வச்சு நம்ம எப்படி வேலை வாங்க போறோம்? ஸோ அத வச்சு நம்ம எப்படி பிசினஸ் பண்ண போறோம்? அப்படின்றதுக்கான ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அவங்ககிட்ட இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப நம்மகிட்ட கரண்டா என்ன சிஸ்டம் இருக்கு? ஸோ இப்ப இருக்கிற ஹியூமன்ஸ் வச்சு எப்படி நம்ம பிசினஸ் பண்ணிட்டுருக்கோம்? அதுக்கு ஈக்குவலான ஒரு சிஸ்டத்த நம்ம இந்த இன்விசிபிள் மேன் பவருக்கும் டெவலப் பண்ணணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ அதில ஒரு ஒரு சிஸ்டத்தையும் எப்படி அவங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்றத நாம பார்க்கலாம். ஓகே. அதில ஃபர்ஸ்ட்டு சிஸ்டம் வந்து அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏஜென்சியிலிருந்து இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ மேன் பவர் வந்து டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அத வந்து நம்ம டெஃபினிஷனா சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து ஏஜென்சிக்கும், இண்டஸ்ட்ரிக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொல்றது அட்டெண்டன்ஸ். ஓகே. இது வந்து அவங்களோட பழைய சிஸ்டம். ஸோ அதுக்கு பதிலா புது சிஸ்டம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பவர் பிளான்ட்லேருந்து அதாவது இன்விசிபிள் மேன் பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இடம் வந்து பவர் பிளான்ட். ஸோ பவர் பிளான்ட்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கு பேர் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ இதில் வந்து டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா 2ம் சேம் தான். ஸோ இப்போ பழைய சிஸ்டத்தில் ஃப்ளோ ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து அட்டெண்டன்ஸ், இந்த இடத்துல ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கரண்ட்டு. அதாவது இந்த இடத்துல எம்ப்ளாயீஸுக்கு பதிலாக எலக்ட்ரான்ஸை கொண்டு வரும். அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இன்விசிபிள் மேன் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. இப்ப அதுக்கு பேர் வச்சாச்சு. அதனோட டெஃபினிஷனும் மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்ப இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நீங்க வந்து அந்த ஹியூமன்ஸ நீங்க கண்ணால பார்க்கலாம். பார்த்துட்டு யார் யார் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க ரிப்போர்ட்ல போட முடியும். ஸோ இப்ப இந்த இடத்துல இன்விசிபிள் மேன் பவர் அப்படின்றப்ப நீங்க கண்ணால பார்க்க முடியாது. ஸோ அது எப்படி நீங்க மேன் பவர கனெக்ட் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு அவங்க புதுசா ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது. ஸோ அந்த டிவைஸ் பேர் தான் வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை லைனில் போட்டாங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றத மானிட்டர் பண்ணி அம்மீட்டர் அப்படின்ற ஒரு மீட்டரில் நமக்கு காட்டிகிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை மேட்ச் பண்ணுறாங்க. அதாவது அட்டெண்டன்ஸ்க்கு ஈக்குவல் வந்து கரண்ட் அப்படின்னு வச்சு ஒரு டிவைஸ் வச்சு அவங்க ஃபைனல் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்தது 2வது சிஸ்டம். 2வது சிஸ்டம் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா, குவாலிட்டி செக்ரிகேஷன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி செக்ரிகேட் பண்ணுவாங்கன்னா,
ஹை மேன் பவர், அதாவது ஹை பர்ஃபார்மரு, ஆவரேஜ் பர்ஃபார்மரு, லோ பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ அது எப்படி பிரிப்பாங்கன்னா, அவங்க ஃபோர்ஸ், எம்ப்ளாயோட ஃபோர்ஸ் எவ்வளோ வேகமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பழைய சிஸ்டம். ஸோ புது சிஸ்டத்துலேயும் வந்து சேம் அதே தான். நம்ம அந்த இன்விசிபிள் மேன் பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட்லேருந்து ஒரு 3 டைப்பாக பிரிப்பாங்க. ஹை வோல்டேஜ், மீடியம் வோல்டேஜ், லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்விசிபிள் மேன் பவர்ஸை. ஸோ இப்போ நம்மளே சொல்லணும்னா சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இதனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸோட ஃபோர்ஸு. ஸோ இப்போ பழைய சிஸ்டத்தில் எம்ப்ளாயோட ஃபோர்ஸு, இதில் வந்து எலக்ட்ரான்ஸோட ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து வோல்டேஜ் அப்படின்ற பேரில் ஃபைனல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ 2 சிஸ்டத்தை மேட்ச் பண்ணியாச்சு. என்னது, அட்டண்டன்ஸு ஈக்குவல் வந்து கரண்ட்டு. ஸோ 2வது குவாலிட்டி செக்ரிகேஷனுக்கு ஈக்குவல் வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பிரித்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துலையும் சேம் அதே மானிட்டர் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னா பொட்டென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ கரண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணும், வோல்டேஜை மானிட்டர் பண்ணுறதுக்கு பொட்டென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணும். ஸோ அதை வச்சு மீட்டர் மூலமாக அவங்க கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் சூப்பர்வைசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய ஆளுங்க எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதுதான் அவரோட ஷிஃப்ட் சூப்பர்வைசரோட ரோலு. ஸோ அதை நீங்கள் டெஃபினேஷனாக சொல்லணுன்னாலும் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த எம்ப்ளாயி ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இப்போ புது சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவர் பிளான்ட், அதாவது இன்விசிபிள் மேன் பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டுருக்கு, எவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறத ஃப்ரீக்வன்சி அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. ஸோ அதோட டெஃபினேஷனும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சிக்கு டெஃபினேஷன் எலக்ட்ரான் சேஞ்சஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதா வந்து ஃப்ரீக்வன்சி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இது நம்ம இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம மோட்ரு வந்து 50 ஹெர்ட்ஸில் ஓடும்போது அதனோட ஸ்பீடு வேறு மாதிரி இருக்கும், 30 ஹெர்ட்ஸில் ஓடும்போது அதனோட ஸ்பீடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் உள்ளே வரணும், போகணும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது முடிஞ்சது ஷிஃப்ட் சூப்பர்வைசருக்கு ஈக்குவல் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஷிஃப்ட் ரிப்போர்ட். ஸோ இப்போ ஷிஃப்ட் ரிப்போர்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஷிஃப்ட் எண்டில் ஒரு 4 ஹவர்ஸு இல்லை 8 ஹவர்ஸு, ஸோ அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதா வந்து ஷிஃப்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது டெஃபினிஷனாக சொல்லணும்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ 10 மேன் பவர் வச்சு இவ்வளோ வேலையை கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லி ரிப்போர்ட் போட்டு கொடுக்கணும். ஸோ அதான் வந்து ஷிஃப்ட் ரிப்போர்ட், அவங்களோட பழைய சிஸ்டம். ஓகே, இப்போ புது சிஸ்டத்துலேயும் அதே தாங்க. இப்போ பவர் பிளான்ட்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்தது, எவ்வளோ வேகமாக வந்தது, வந்து என்ன பண்ணுச்சு, எவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யூனிட் வாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் டு அனதர் ஃபார்ம். எவ்வளோ எனர்ஜி வந்து அதை கன்வெர்ட் பண்ணிச்சு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளோ வேலையாக கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறதான் வந்து பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 10 HP மோட்டரை வச்சு நம்ம பம்ப் பண்ணுறோம், வாட்டரை பம்ப் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வாட்டரை பம்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் ரெண்டும் சேர்த்து சொல்கிறதா வந்து பவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த சிஸ்டத்தை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து மீட்டர் வேணும், வாட் மீட்டர் வேணும். ஸோ இப்போ நம்ம தனியாக வாட் மீட்டர் வச்சுக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த மீட்டரில் வந்து நம்ம கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரு, பொட்டென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து வோல்டேஜ், கரண்ட்டு, ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் சீக்வன்ஸு, ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து ஒரே மீட்டரில் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வேலையெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு, கடைசியாக வந்து நம்ம கம்பெனி என்ன கண்டிஷனில் இருக்குது, ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் போய்ட்டுருக்கா, லாஸில் போகுதா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, மொத்த டேர்ன் ஓவர் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க. செலவுன்றது வந்து நம்ம சேலரி, எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கோம், ஸோ அவங்களோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு, ஸோ அந்த யூனிஃபார்மு, ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி செலவு போக ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கணக்கு பார்த்து கம்பெனியோட வளர்ச்சியை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி புது சிஸ்டத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் அப்படின்னு பேரில் அதனோட கணக்கு பார்ப்பாங்க. ஸோ எப்படி பார்ப்பாங்கன்னா, ஸோ இப்போ கேவிஏ அப்படின்றது வந்து நம்ம அந்த பவர் பிளான்ட்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்த மொத்த எலக்ட்ரான்ஸோட அளவு. ஸோ அதில் கிலோவாட் அப்படின்றது வந்து இங்கேருந்து வந்ததுனால எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
கேவிஆர் அப்படின்றது வந்து இங்கே பவர் பிளான்ட்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எவ்வளோ லாஸஸ் ஆச்சு, டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் ஆச்சு அப்படின்றத சொல்கிறது தான் வந்து கேவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாங்க போட்டிருக்கு. கிலோவாட் அப்படின்றது எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு, கேவிஆர்ன்றது இந்த எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, இப்போ ஆளுங்க இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு, ஸோ அதுதான் வந்து கேவிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கேவின்றது மொத்தம், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து மொத்தம் அப்படின்னு சொல்லலாம். இது டெஃபினிஷனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பவர் குவாலிட்டி மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைங்க, 1ல் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, யூனிட்டியில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த ரேஷியோவை பொறுத்து சொல்லுவாங்க. ஸோ கடைசியாக கன்க்ளூஷன் பார்த்துடலாம். இப்போ விசிபிள் மேன் பவர் சிஸ்டம், இன்விசிபிள் மேன் பவர் சிஸ்டம், ஸோ 2 சிஸ்டம் நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விசிபிள் மேன் பவர் சிஸ்டத்தில் அட்டண்டன்ஸ், அதாவது ஃப்ளோ ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ வந்து போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக அட்டண்டன்ஸ் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுக்காக கரண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. ஸோ அடுத்து 2வது என்ன பண்ணாங்கன்னா எம்ப்ளாயீஸோட குவாலிட்டியை பிரித்தாங்க, அவங்களோட ஃபோர்ஸை பொறுத்து அவங்களோட குவாலிட்டி பிரித்தாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல வோல்டேஜ் அப்படின்ற பேரில் சேம் அது எலக்ட்ரான்ஸோட ஃபோர்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் சொல்கிறது வந்து இன்விசிபிள் மேன் பவர் தான் வந்து நான் அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது 3வது சூப்பர்வைசர், அதாவது அந்த வரக்கூடிய ஆளுங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி வேலை பார்க்குறாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கான சூப்பர்வைசர் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ரீக்வன்சி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது ஷிஃப்ட் ரிப்போர்ட்டு, ஸோ உள்ளே வந்த ஆளுங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் போடுவாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலான சிஸ்டம்ன்றது பார்த்திங்கன்னா பவர் அப்படின்ற ஒரு பேரை மாற்றி, ஸோ அதை எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பவர் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக ப்ராஃபிட் கால்குலேஷன், ஸோ நம்ம ஆளுங்களை வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், ஸோ ஆளுங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ப்ராஃபிட்டோட கால்குலேஷன். ஸோ இங்கே சேம் அதே தான் பவர் ஃபேக்டர். ஸோ நம்ம பவர் பிளான்ட்லேருந்து எவ்வளோ பவர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு சேர்ந்துருக்கு, ஸோ இடையில எவ்வளோ வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பவர் ஃபேக்டர். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஓரியன்டான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ்க்கு இன்னொரு ஸ்டோரி சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெட்டராக தோணுதோ ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.